ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கடல் யாத்ரியன் விளாக்ஸ். வணக்கம். இப்ப எங்க இருக்கோம்னா, அதே வட்டாரத்தில சுத்திக்கிட்டு இருக்கோம். கரீபியன். கரீபியன்லேருந்து கொஞ்சம் லைட்டா ஒட்டி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஐலேண்ட் இது வந்து. செமத்தியான ஒரு ஐலேண்டு. போர்த்தோ ரீகோ அப்படிங்கிற ஒரு ஐலேண்டு. இது போர்த்தோ ரிகோங்கிறது ஸ்பானிஷ் நேமு. ஆ போர்த்தோங்கிறது வந்து போர்ட்டுங்கிறோம்ல, போர்ட் துறைமுகம். அதான் இங்க போர்த்தோங்கிறாய்ங்க. ரிக்கோங்கிறது வந்து ரிச்சு. ஆமா, பணக்கார துறைமுகம் அப்படிதான் ஸ்பானிஷ்ல வந்து சொல்றாங்க அந்த 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 ஐலேண்டோட பேர. இது ஒரு இப்போ வந்து ஒரு ஐலேண்ட் இது வந்து ஃபுல்லாவே ஸ்பானிஷ் பீப்பிள் மிக்ஸ்டுல தான் இருக்கிறாங்க. முக்காவாசி வந்து ஸ்பானிஷ் தான் இங்க இருக்கு அதிகமா. ஆனா, இதில வந்து என்னன்னா வந்து, இப்போ வந்து யுஎஸ் கண்ட்ரோல் இருக்கு. யுஎஸ் டெரிட்டரி ஆயிருச்சு இது வந்து. பார்த்தீங்கன்னா, உங்க ஃபிளாக் இருக்கும் பாருங்க. இப்ப யுஎஸ் கண்ட்ரோல்ல இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யுஎஸ் கண்ட்ரோலு. ஆமா, யுஎஸ்காரங்க வந்து ஒரு ஐலேண்ட் மேலயோ, ஒரு நாட்டு மேலயோ கை வச்சாங்கன்னா, கண்டிப்பா இதில ஏதோ ஒரு சரக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா சும்மா வைக்க மாட்டாய்ங்க. இதில என்னமோ இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒரு யுஎஸ் டெரிட்டரில தான் ஃபுல்லாவே இருக்குது. அதில ஃபிளாக்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பரா இருக்கும் இந்த ஃபிளாக். நீங்க அந்த கேப்டன் மார்கன் சி கேப்டன் மார்கன் வந்து இது கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. கேப்டன் அமெரிக்காங்கிறது ஒரு ஒரு படம் வந்து ஷீல்டு வச்சிருப்பாய்ங்க மாரிக்கு. அந்த படத்தில நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது எப்புட்ன்னா, ஒரு ஒரு நாட்டோட கொடியவே யூஸ் பண்ணியிருப்பாய்ங்க. அது எப்படின்னா அது நல்லாருக்கு. அது டிசைன் நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் என்னடா இந்த கொடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கே, எங்கேயோ பார்த்துருக்கேன்னு அது மாரி பார்த்தா, எடுத்து பார்த்தா அது வந்து இந்த போர்ட்டோ ரிக்கோ அந்த ஃபிளாக். அந்த ஒரு நாட்டோட ஃபிளாகே வந்து அவைங்க யூஸ் பண்றாங்கன்னா, அந்த அளவுக்கு அவைங்க வந்து இந்த நாட்ட வந்து அவைங்க வச்சிருக்கிறாய்ங்க. அவைங்க வந்து யுஎஸ் டெரிட்டரியா இருக்குது. நம்ம இங்க வந்து நம்ம வேலை பார்த்து ஒர்க் பெர்மிட் யுஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம்னா, ஈஸியா யுஎஸ்க்கு போயிரலாம். அந்த மாரியே. இங்க வந்து ரொம்ப அதனால கொஞ்சம் கொஞ்சம் போலீஸு கெடுபிடிலாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சும்மா ஓவரா சீன போடுவாய்ங்க வந்து. இங்க யூரோப்லலாம் போனீங்கன்னா, நம்மள கேட்கறதுக்கே நாதி கிடையாது. பப்ளிக் பிளேஸ்ல திரியலாம். ஒருத்தன் கூட கேட்க மாட்டாய்ங்க. அதுதான் யூரோப் கலாச்சாரமே ரொம்ப புடிச்சோன்னா ஃப்ரீடமா இருக்கலாம். எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். பப்ளிக்ல என்ன வேணா எவனும் கேட்கறதுக்கே ஆளு கிடையாது. அதான் யூரோப் ஃப்ரீயான கண்ட்ரி. இங்க வந்து என்ன, ஏது, யாரு, இன்னாருன்னு கேட்பாய்ங்க. அதான் போர்த்தோ ரீகோ. ஆமா. இது ஒரு பாட்டுலாம் வந்திருக்கு ஸ்பானிஷ் பாட்டுல. போர்த்தோ ரீகோ அப்டின்னு. எனக்கு 3 டீ ஷர்ட் வந்து $10. இப்ப இங்க நல்லா பிரைஸ் தான் வந்து டீ ஷர்ட் $10ன்னா ஒரு டாலர் இப்ப 90 ஆயிப்போச்சு. 90. இப்ப ரூ. 280 அது ரூ. 270 ஒரு டீ ஷர்ட்டு. ஆ அந்த மாரியே இது போர்ட்டோ ரீகோ. அப்புறம் வந்து இங்க வந்து கொஞ்சம் இங்க எப்பவுமே இந்த கரீபியன் இங்க உள்ள ஐலேண்ட்லயே வந்து டயமண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமஸு. டயமண்ட்ன்னு சொல்லி நெறைய அந்த டிஐ டயமண்ட்ஸ்ன்னு சொல்லி இதில நெறையா எங்கே போனாலும் இந்த இது இருக்கு. டிஐ டயமண்ட்ஸ்ன்னு சொல்லி அது நெறையா வச்சிருப்பாங்க இங்க. ஆ அப்புறம் அப்படியே சும்மா அந்த இன்னைக்கு என்ன பண்றது? சரி விளாக் பண்ணணும் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கூட்டிட்டு வந்து இந்த ஃபிளாக் பக்கத்தில இருக்கு. நல்லா இந்த சிகரெட் சுருட்டுக்கெல்லாம் நல்லா ஃபேமஸ். இந்த கரீபியன், ஜமேக்கா வந்தாவே சுருட்டு, ரம்மு தான் இங்க. ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. நல்லாருக்கும். ஃபிளாக் இந்த டீ ஷர்ட்லாம் சூப்பரா இருக்கும். வாங்கி போட்டோம்னா சும்மா ராயலா இருக்கும். ஆ சும்மா இது வந்து என்ன ஓல்டு ஆமாமா. இது வந்து போர்ட்டோ ரீக்கோல வந்து சென்ஜுவான்ங்கிற ஒரு சிட்டி. சென்ஜுவான் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் இது வந்து. கேப்பிட்டல் சிட்டி. அதனால லீவ் இன்னைக்கு விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வேற யாருமே இல்ல. எனக்கு ரூம்மேட்ல இருக்கவர் இருந்தா நல்லாருக்கும். இவர் இருந்தாரு நம்மவரு. இவர் வந்து தெரபிஸ்ட்டு. அதாவது தெரபிஸ்ட்னா அந்த இது அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டு. மதுரக்காரர் தான். ஆனா ஓவர் சீனு. அதனால அவங்களுக்கு செட் ஆக மாட்டேது. சரி வந்தோம்ன்னு சொல்லிட்டு வந்தேன் அவரோட. சரிங்க பஞ்சு மிட்டாய் வச்சிருந்தாய்ங்க. பஞ்சு மிட்டாய் வெளில பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டு. எல்லாமே ஒரு சரியான ஃபன்னு மாரிக்கு தின்னுக்கிட்டே இருக்கிறாய்ங்க உட்காந்து. இதில வந்து 2, 3 இந்தியன்ஸ் இங்க இருக்கிறாங்க. நம்ம இந்தியன்ஸ் இருக்காத இடமே கிடையாது. ஆமா. ஆமா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஒண்ணு இருக்குது. நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த இடத்துல பெருசா பண்ணியிருக்காய்ங்க. அதுக்கப்புறம் சொல்றேன் என்னன்னு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கு. அதாவது புறா இருக்குல்ல, புறா வந்து இங்க அதிகமாவே இருக்கு. சரி என்னன்னு கேட்டதுக்கு பக்கத்தில போனதுக்கு பார்த்தா, ஒரு புறா வந்து சும்மா ஒரு கார்டன் மாரிக்கு வச்சு புறாவ வச்சு அந்த சாப்பாடு குடுத்து இது பண்ணாய்ங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு அந்த புறாவ வளர்க்குறது. நெறைய இடங்கள் இருக்கு மொத்தம். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்திருக்கேன் இந்த போர்ட்டோரிக்கோவுக்கு. அந்த கொடிய பதிஞ்சா இருக்கும். இந்த டீ காஃபில கூட இங்க சுத்தி அந்த புறாவுக்கு சாப்பாடு உட்காந்து விளையாடும். ஆ நெறையா இது பண்ணும் அப்படிம்பா. ஆனா இங்க தனியா தான் ஃபுட்டு குடுக்கணும். நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடு இருக்கு. வந்து வந்து பக்கத்துல வந்தா நம்ம குடுக்கக்கூடாது. குடுத்தா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு டிசீஸ் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாய்ங்க இந்த பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல.
அதனால தனியாவே இங்க தான் சாப்பாடுலாம் குடுக்கணும். எல்லாமே இத விட்டு அங்கே வந்தா குடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதாவது இந்த எங்கெங்கே புறாக்கள் இருக்குதோ, அங்கே தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். பப்ளிக் பிளேஸ்ல குடுக்கக்கூடாது. ஏன்னா டிசீஸ பரவுது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இங்கே போயிட்டுருக்கு. வேற என்ன போர்த்தரிக்கோ பத்தி சொல்றதுக்கு, போர்த்தரிக்கோ அப்புறம் இதுக்கு பக்கத்துல உள்ளது எல்லாமே கரீபியன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கரீபியன். இது மட்டும் தான் யுஎஸ் போர்ட். அப்புறம் இதுக்கிடையில வந்து ஒரு பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்டு ஒன்று இருக்கு. ஆமா. அது ஒரு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா இது கொஞ்சம் சரியான ஒரு இடம். அதாவது எப்படின்னா, வெளில வரும்போது சொல்லிட்டாய்ங்க, ரொம்ப தாண்டிலாம் போகாதீங்க. ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். கிறிஸ்மஸ்னால பயங்கரமா இந்த ஸ்ட்ரீட்டு அந்த என்ன சொல்றது, ஃபங்ஷனு அந்த மாரிக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து சீக்கிரம் வந்துருங்க. லேட் பண்ணிறாதீங்க அப்டின்னாய்ங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் சரியான ஒரு ஃபன் நிறைந்த ஒரு என்ன சொல்றது, நல்லா போர்த்தரிக்கனாவே சவுண்ட்ஸும்பாய்ங்க. நல்லா சத்தமா கலகலன்னு இருக்கும்பாய்ங்க. இந்த போர்த்தரிக்கோ, மெக்சிகோனாவே அப்படிதான். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அந்த மாரிக்கே நிறைந்த இதுதான் இங்கே உள்ளது. அது மேலேருந்து போர்ட்லேருந்து அப்படியே சும்மா ஜஸ்ட் கவர் பண்ணது. கவர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கிட்டு வந்தான். இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லா மிக்ஸ்டு கல்ச்சர் தான். என்ன சொல்றது, இந்த ஆஃப்ரிக்கன்ஸ் அதாவது எப்புட்ன்னா அந்த கரீபியன்ஸு, இந்த போர்ட்டோரிக்கோ இந்த மாரி மெக்சிகோல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த என்ன சொல்றது, பிளாக் பீப்பிள் அதிகமா இருக்காங்க. எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. யுஎஸ்லேருந்து கேட்டா யுஎஸ்க்கு ஆனா அது எப்புட்ன்னா வேற கண்ட்ரில பார்க்க முடியல அந்த மக்கள. கரீபியன்ல தான் அதிகமா பார்க்க முடியுது. ஒரு வேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை கரீபியன்ல இருந்து தான் அங்கே போய் யுஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டு, அங்கே போய் செட்டில் ஆயிட்டு, அங்கே போய் திருப்பி இங்கேருந்து வராங்களா என்னன்னு தெரியல. இது பாருங்களேன், இந்த ஒரு பெயிண்ட் மாரிக்கி அடிச்சுட்டு ஒரு படத்தில நரசிம்மன் ஓமக்குச்சி நரசிம்மன் உட்காந்துருப்பாப்புல. அது மாரிக்க உட்காந்துருக்காப்புல. உட்காந்து இந்த சிலை மாரிக்க எடுத்து டொனேஷன் மாரிக்கு. ஆமா, ஏதாவது ஒண்ணு பண்ணா தானே இங்க இங்க வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே காசுக்காண்டி தான் பண்ணுவாங்க. எவனும் இங்க ஃப்ரீக்கெல்லாம் பண்ற மாட்டாய்ங்க. வெளியில வந்து ஒரு சின்ன ஒரு குதிரை வண்டி மாரி கொண்டாருவாய்ங்க. இல்ல சிலை மாரிக்கு நிப்பாய்ங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. பக்கத்தில பாக்ஸ வச்சுருவாய்ங்க. சும்மா ஃப்ரீயாக்கு வந்து எவனுமே பண்ண மாட்டாய்ங்க. அதாவது எதாவது காசுக்காண்டி தான், வருமானத்துக்காண்டி தான் பண்ணுவாய்ங்க. இங்க இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எதுவுமே இங்க ஃப்ரீயாவே பண்ண மாட்டாய்ங்க. ஜஸ்ட் ஏதாவது நம்ம வந்து சின்ன இது பண்ணா கூட அவங்களுக்கு காசு தான் குடுக்கணும். அந்த இங்க இருக்க சின்ன சின்ன ஹோல் ஃபுல்லா ஓட்டையா இருக்கு. எல்லாமே புறா தான். புறாக்களுடைய கூடு. எல்லாமே புறாக்களுடைய கூடு. ஆ இங்க நெறையா புறாக்கள் நெறையாவே இருக்குது. என்ன ஹிஸ்ட்ரி என்னது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. சரி, நெக்ஸ்ட் டைம் அடுத்த மாசமும் போகுது. நம்ம அங்கே போய் நம்ம நெக்ஸ்ட் டைம் முடியுதா? வீடியோ எடுக்க முடியல என்னன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனா ரொம்ப தொலைவில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாய்ங்க. ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. வர முடியாது அப்படி இப்படின்னாய்ங்க. அதனால சும்மா ஜஸ்ட் பக்கத்தில மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஆ வேற என்ன போர்த்தோரிக்கோ பத்தி சொல்றதுக்கு? போர்த்தோரிக்கோ அப்புறம் நம்ம வெளில இந்த மாரி சின்ன சின்ன கிறிஸ்மஸ்னால கொஞ்சம் நல்லா இருக்கு. பிஸியா இருக்கு. நல்லா கிறிஸ்மஸ்னால கொஞ்சம் நல்லா பிஸியா நல்லா இருக்கு. எப்பவுமே போர்த்தோரிக்கோ வந்து பாட்டுல நெறையா சொல்லுவாங்க. இந்த பீச் அந்த மாரிக்கெல்லாம் நல்ல ஒரு மோஸ்ட்லி இந்த ஹாலிவுட் படத்துலலாம் வந்து மோஸ்ட்லி இந்த போர்த்தோரிக்கோ தான் நெறையா எடுப்பாங்க. அந்த இந்த அமெரிக்கன் ஃபிலிம்ஸ்லாம் காமிப்பாய்ங்க. இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு பெரிய ஒரு கிறிஸ்மஸ் அந்த இது வச்சிருக்காய்ங்க. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பேரு கிறிஸ்மஸ் ட்ரீய அந்த நெறையா வச்சு டெக்கரேஷன் பண்ணி நல்லா இருக்கு. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு அந்த பில்டிங். ஆனா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காய்ங்க. என்னமோ ஒயிட் ஹவுஸ் மாரிக்கு வெள்ளையா வச்சிருக்காய்ங்க. வச்சு ஃபுல்லா மேல ஃபிளாகு போட்டு போர்த்தரிக்கோ ஃபிளாகு, அப்புறம் யுஎஸ் ஃபிளாகு, அப்புறம் இன்னொரு ஃபிளாக் போட்டு ஃபுல்லா செக்யூரிட்டி போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காய்ங்க. நம்மள அலோவ் பண்ணாம நானும் உள்ள போகணும்னு பார்த்தேன். நான் அலோவ் பண்ணாம செக்யூரிட்டி சைடுல போட்டிருந்தாய்ங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா போட்டிருந்தாங்க. என்ன இதில முக்கியமான பில்டிங்ன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வெளில வந்து பார்த்தோன்னா, சந்தானம் வந்து நின்டாப்புல. இங்க வந்து என்னடா சந்தானத்துக்கு இங்க என்னடா அட்வர்டைஸ்மென்ட் பண்ணாப்புல அப்படின்னு ஷாக் ஆயிருச்சு. சந்தானம் மாரிக்கே இருந்துச்சு ஆளு. அப்படியே அப்படியே லைட்டா அப்படியே நெருங்கி போயாச்சு போர்ட்டுக்கிட்ட. போனா இங்கே கிளிகள் அப்படியே பஞ்சவர்ண கிளிகள் அப்படியே நெறையாவே இருந்துச்சு. அத அப்படியே எடுத்துட்டு போய்க்கிட்டே இருந்தோம். அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வீடியோ. அ பின்னாடி நம்ம சந்திப்போம். நன்றி. பாய். வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவிலிருந்து. கடல் யாத்திரிகையன். பாய்.